டாக்ஸி ஆயிடுச்சு. டாக்ஸி அலோன்னு அனௌன்ஸ் பண்ணதுல என்னோட பேர் ரொம்ப தெளிவா இங்க வந்து பதிவு செஞ்சுட்டாங்க. ஏன்னா கொடுத்துருக்க தலைப்பு அப்படி மதச்சார்பின்மை அப்படின்னு நான் இன்னைக்கு பேசிட்டு வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே எனக்கு புது புது பேரெல்லாம் வச்சிருவாங்க. பாத்திமா அனு, ஜெனோ அனுன்னு ஏதாவது பேர் வச்சிருவாங்க. அதனால அனு தான் என்னுடைய பேர். அதை நான் தெளிவாக இங்க பதிவு செஞ்சுக்கிறேன். லேப்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எத்தனை லேப் தெரியும்? ஸ்கூல் காலேஜ்ல கெமிஸ்ட்ரி லேப் இருக்கு, கம்ப்யூட்டர் லேப் இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவில மட்டும்தான் ரெண்டு அதிகமான லேப். என்ன அப்படின்னா, நீங்க இந்தியர்களா இல்லையா அப்படின்னு ரிசல்ட் கொடுப்பாங்க. இன்னொரு லேப் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. அதாவது நீங்க என்ன சாதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க தமிழரா இல்லையானே இங்க வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க. அதனாலதான் என்னோட பேரை வந்து தெளிவா பதிவு செஞ்சுட்டு ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து தொழில் மாணவன் அண்ணாவை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டெப் அம்மாடா யோசிக்கக்கூடிய ஒரு நபர். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னா அண்ணா தான், அடிச்சுக்கவே முடியாது. அதாவது மதச்சார்பின்மை அப்படிங்கிற தலைப்பை யூடியூபர்ஸ் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே அண்ணா சொன்னது என்ன அப்படின்னா, வன்னியர் செல்வகிட்ட தான் சொன்னாங்க. அப்படின்னா ஒரு பெண் கண்டிப்பா அந்த தலைப்பை எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தொலைவு மைல் தூரத்துல தெரியுங்க 7 முறை அண்ணா வந்து அழைப்பிடித்து வரவழைச்சாங்க. நான் ஒரு 7 நாளுக்காக தான் வந்திருக்கேன், நாளைக்கு கிளம்புறேன். இப்போ ஏன் பெண் மதச்சார்பின்மை பேச வேண்டும்? ஏன்னா அண்ணா அவர்கள் திரும்ப அண்ணா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணா வந்து பெண்களை இழிவுபடுத்தினார். அதாவது மனு தர்மத்தில் பெண்களை இவ்வாறாக இழிவுபடுத்தி இருக்கு, இவ்வாறாகலாம் இழிவுபடுத்தி இருக்கு அப்படின்னு அண்ணா சொல்லிட்டாங்க. அப்படின்னா திருமாவர்கள் பெண்களை இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு தமிழில் வச்சு வீடியோ ஓட்டுவாங்க. இப்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன போட போறாங்க? பெண்களை இழிவுபடுத்திய பெண் அப்படின்னு வைப்பாங்களா? சரி வைக்கட்டும். இந்த 15 வருஷத்துல நீங்க பல கதைகளை ஒரு தலைவர் மூலமாக கேட்டிருப்பீங்க. அதாவது ஹாரி பாட்டர் ஃபிக்ஷன் ஸ்டோரியை விட அதிபயங்கர பிரம்மாண்டமான கதைகளை கேட்டிருப்பீங்க. அதோட சேர்ந்து இந்த கதையை கேட்டுக்கோங்க. இது பார்த்திபட சுத்தக்கலை மாதிரி தான். மிடில் ஈஸ்ட்ல மெடிவல் டைம்ஸ்ல நடந்ததாக சொல்லப்படுற, அதாவது ஏஜென்ட் ஈஜிப்ட்ல நடந்ததாக சொல்லப்படுற ஒரு கதை. அதை வந்து தலைமுறையாக படுத்திட்டு வந்திருக்காங்க. என் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஆரி அப்படிங்கிற பெண் மிடில் ஈஸ்டை சார்ந்தவர். அவர் சொன்ன கதை தான். என்ன அப்படின்னா, அந்த டைம்ல மன்னர் வந்து ரேண்டமா இன்ஸ்பெக்ஷன் போவாராம். அப்படி போகும்போது அங்க இருக்கிற குழந்தைகளை பாக்குறாரு அப்படின்னா அவங்க கிட்ட ரேண்டமான क्वेश्चंस எல்லாம் கேட்பாராம். அதற்கு அந்த குழந்தைகள் சரியான பதில சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பரிசு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு தமிழ் சினிமா பார்த்திருக்கோம், உன்னையும் பொருளையும் அள்ளி கொடுப்பாரு. அப்படிதானே? அப்படிதான் இல்ல, தலையை கொய்து விடுவாராம். யாரோட தலைய? அந்த குழந்தையின் தாயுடைய தலைய. ஏன்னா தாயாலதான், ஒரு பெண்ணாலதான் ஜெனரேஷனாக மதத்தையோ சாதியோ இத்தாதி கஷ்டத்தையோ பிலீஃப்ஸையோ கொண்டு செல்ல முடியும்னு வடிவல் சொல்ல மாதிரி, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடாங்கிற மாதிரி, கதையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா, அப்போ கூட எங்களைதான் கொள்ளுவீங்களா, எங்களைதான் நம்புவீங்களாங்கிற மாதிரி இந்த சாதிய மதத்தை எல்லாத்தையும் நீதாமா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க பெண்கள் கிட்ட ஏதோ கிரீடத்தை கொடுத்து உயர் பதவி கொடுத்த மாதிரி கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அவங்களும் இது என்னமோ ஒரு பெரிய பதவி மாதிரி குழந்தைங்க கிட்ட கடத்திக்கிட்டே இருக்காங்க. அதற்காக வந்து பெண்ணாகிய நாம் மதச்சார்பின்மையை பேசியே தீர வேண்டும். மனுஷன் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஃபேஸ் பண்ண அதே பிரச்சனையை வந்து திருமாவளவனும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு முறை ஒரு விவாதமாகவே ஒரு கேள்வி வந்து அவரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து எல்லா மக்களுக்காக பேசுறீங்க, ஆனா உங்ககிட்ட மகர் மக்கள் தானே வந்து சேர்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது என்னோட பிரச்சனை இல்லை, இந்த சமூகத்தின், அதாவது சொசைட்டியோட பிரச்சனை அது அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தீராத பிரச்சனை அப்படின்னா அண்ணனுக்குமே. இவர் ஒரு
தலைவர் அப்படிங்கிற அடையாளப்படுத்தணுங்கிற முடிவிலேயே சங்கிகள் இருக்கிறாங்க. அவருடைய உயரத்தை குறைத்து காமிப்பதற்காகவே சங்கிகள் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு சில தலைவர்களை இந்த நாடகத்துல எல்லாம் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு வருவாங்கல்ல, அது மாதிரி நீங்க என்ன ஒற்றுமையா இருக்கீங்க, நீங்க என்ன வந்துட்டு எஸ்சி எஸ்டி மக்களும் ஓபிசி மக்களும் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கீங்க, ஒருங்கிணைச்சிட்டு இருக்கீங்க, இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பதிலான தலைவர் இவர் தான் அப்படின்னு நம்மள அறுவடை செய்து அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சியும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும், பீமா மறந்துச்சு சொல்றேன் மறந்துச்சு டென்ஷன் இல்ல பீமா கொரிகான் வார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கொரிகான் வார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு 3 பர்சன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு ஒடுக்குமுறையா வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதற்காக மகர் மக்களும் அங்குள்ள மராத் மக்களும் ஒன்றிணைந்து இந்த சாதிய ஒடுக்குமுறையை வந்து அவங்க களை எடுக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். அந்த ஒருங்கிணைப்பு எல்லாரையும் வந்து அமைப்பாய் திரள்வதற்காக ஏற்பாடுகளை அண்ணன் திருமாவர்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது அதை எப்படி நீங்க ஒன்னா சேர்ந்துறது, இது நல்லதுக்கு இல்லையே அப்படிங்கிற பிஜேபியின் சூழ்ச்சிக்கு நம்மளாம் ஈடாக கூடாது. அதற்காகவாவது நாம் மதசார்பின்மை பேசியே தீர வேண்டும். இது என்னன்னா, கனடால 3 நாளைக்கு முன்னாடி ஒரு 50 அடிக்கு ராமர் கோவில் வந்து கட்டியிருக்காங்க. ராமர் சிலையை கட்டியிருக்காங்க. அதை வந்து அங்க உள்ள சனிங்களா இருக்கட்டும் இங்க உள்ள சனிங்களா இருக்கட்டும் தூக்கி தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போது என்ன அலப்பறப்படுவாங்கன்னு தெரியும். 2 கிலோமீட்டர்ல இருக்கிற கோவிலுக்கு நேரா வரசா போனா வரசா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம், ஃபன் கிடையாது. இப்படியாக்கா 5 கிலோமீட்டர் போனா மசூதி வரும், அப்படியாக்கா 5 கிலோமீட்டர் போனா சர்ச் வரும். அதெல்லாம் போய் கலவரத்தை பண்ணி பிரச்சனையை பண்ணி வந்தா அதான யோயோவா ஃபன்னா என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதெல்லாம் பண்ற வேலையை செஞ்சுருப்பாங்க. ஆனா வெளிநாடுகள்ல இந்த மாதிரியான சிலைகளையோ கோவிலையோ திறந்துட்டா ஒரே கொண்டாட்டம் தான் போகும். பிஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிநாதா டெம்பிள் இருக்கு. அவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் இந்துக்கள் இல்லப்பா, எங்களெல்லாம் அறநிலைத்துறையில சேர்த்துறாதீங்க அப்படின்பானுங்க. ஆனா இந்துக்கள் தான். அவங்களுடைய டெம்பிள் தான் நியூ ஜெர்சியில வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெம்பிள் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கு. அதே கோவில துபாயில ஆரம்பிச்சாங்க. போன வருஷம் மோடி போனாரு, மோடிஜி அவர்கள் போனாரு. அந்த கோவில் வந்து வெஸ்ட் ஏசியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் டெம்பிள் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கு. இதுல இந்த நியூ ஜெர்சியில இருக்கிற டெம்பிளாவது பாத்துக்கோங்க, அவனுங்களே காசு கொடுத்து இடம் வாங்கினதான் கிறிஸ்துவ மண்ணுல. ஆனா இந்த துபாயில கட்டின கோவில் ஒரு இஸ்லாம் சமூகத்தினர் இலவசமா கொடுத்தது. இலவசமா கொடுத்துட்டாங்கன்னு அங்க பேச வேண்டியது. ஆனா இங்க மசூதி மேல ஏறி நின்று பிரச்சனை பண்ண வேண்டியது. சரி, யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு, ஹோலி பண்டிகை உங்களுக்கு என்ன மசூதிக்கு வந்துதான் தொழணுமா, வீட்டுல இருந்து தொழுதுட்டு போகல, ஒரு 5 தொழுகை அது வீட்டுல இருந்து செஞ்சிருங்க அப்படிங்கிறாரு. எங்கு வாழ்கிறது ஜனநாயகம்? இதற்காகவாவது நம் மதச்சார்பின்மை பேசியே தீர வேண்டும் அல்லவா? பேசும், கண்டிப்பா பேசும். இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். எதை ரிவைஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, நீ சிட்டிஷனா இல்லையா அப்படின்னு அவங்க முடிவு பண்ண போறாங்க. இதை முடிவு பண்ண வேண்டியது உள்துறை அமைச்சகம். ஆனா யார் பண்ணிட்டு இருக்காங்க? எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்னெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா எஸ் நோ டாக்குமெண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கு ஆதார் கார்டுலாம் கிடையாதுங்க. என்ன மாதிரியான ஆதார் கார்டு? பயோமெட்ரிக்ஸ் உள்ள ஆதார் கார்டு, அதாவது கருவியும் தம் இம்ப்ரெஷன் உள்ள அந்த ஆதார் கார்டை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டை ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப என்னதான் ஏத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, பர்த் சர்டிபிகேட் ஏத்துக்கோங்க, ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் வச்சிருக்கீங்களா ஏத்துக்குவோம், ஸ்கூல் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா ஏத்துக்கோங்க, ஏன் ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிற, ஸ்கூல் சர்டிபிகேட் ஏத்துக்கிற அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் டூப் போட்டுடலாம், ஸ்கூல் சர்டிபிகேட் டூப் போட முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க ஒருத்தர் இருக்கார், அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற சர்டிபிகேட்டையே ஃபேக் தான் போட்டு வச்சுட்டு இருக்கிறாரு, பரவாயில்ல செய்தி இருக்கு. அப்போ நம்ம ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாத்தையும் ஃபேக் போட முடியும் அப்படின்னா அதை ஏத்துக்கிறீங்க, இதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டா, இல்லைங்க இதுதான் எங்களுக்கு வேணும்,
சரி, பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டிலேயாவது குறைஞ்சபட்சம் நம்ம எல்லாரும் உதவிதர பட்டதாரியா வந்துட்டோம். நம்ம கிட்ட பர்த் சர்டிபிகேட் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கும். வட மாநிலத்துல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதா? இப்ப கூட அவங்க பர்த் சர்டிபிகேட்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மத சிறுபான்மை மக்களையும் பின்தங்கிய மக்களையும் ஓட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீ எங்களுக்கு அப்படிலாம் போட போறது இல்லை. ஏன்னா இந்த 15 வருஷத்துல நீங்க பின்தங்கிய மக்கள் எல்லாருமே நம்ம பின்தங்கிட்டே போயிட்டு இருக்கோங்க. நம்ம எப்படி ஓட்டு போடுவோம்? அதனால வந்துட்டு ஓட்டு போடுறோம், நீங்க எனக்கு ஓட்டு போட மாட்டேன், ஆனால் ஓட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. சரி, இது இப்படிதான் சிட்டிசன்ஷிப் மற்ற நாடுகளையும் செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஆமா, இதே டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்கறாங்க, இதே தான் கேட்கறாங்க. என்ன சிக்கல்னா, நம்ம 2025ல தான் ரிவிஷன் கொண்டு வந்திருக்கோம், சொல்யூஷன் கொடுக்காம. ஆனா 1900லேயே பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இதை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சரிப்பா உனக்கு ஸ்ட்ராங் டாக்குமெண்ட் பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இல்லையா, பரவாயில்ல, வீக்கர் டாக்குமெண்டா இருக்கிற ஏதோ ஒரு டாக்குமெண்ட், குழந்தை பிறந்திருக்கும் போது செவிலியர் இருப்பாரு, அவங்க ஒரு லெட்டர் கொடுத்தா போதும், இல்லைன்னா இந்த கிராமப்புற தலைவர்கள் இருப்பாங்கல்ல, கவுண்டி கிளர்க், அவங்க கொடுத்தா அந்த இது கூட போதும், கொண்டு வான்னு சொல்லி ஒரு 4 வீக்கர் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து இன்னைக்கு அங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மேண்டேட்டரின்னு வச்சிருக்கிறத தூக்கிட்டு வந்து நம்ம கிட்ட இதெல்லாம் இருந்தாதான் உனக்கு ஓட்டு உரிமை அப்படிங்கிறது சிறுபான்மை மக்களை அவர்களுடைய ஓட்டை சிதறடிப்பதற்காகவும் பறிப்பதற்காகவே. அதனால நாம் மதச்சார்பின்மை பேசியே ஆக வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.